ஓணம்னு கேட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஓணம் சத்யா அண்ட் கேரளா கேர்ள்ஸ் தானே. இந்த பெரிய ஃபெஸ்டிவல் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. இந்த பெரிய கதைய தான் நான் இன்னைக்கு ஷார்ட் ஸ்டோரியா சொல்லப் போறேன். முன்னொரு காலத்துல மகாபலி ஆர் மாவேலின்னு ஒரு அசுரகுல ராஜா வந்து நாட்டை ஆண்டுட்டு வந்தாராம். அவர் மக்களோட நின்னு தர்மத்தோட ஆண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னே தேவர்குல ராஜாவுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சாம். இவன் நாடா எல்லாம் எடுத்துட்டு போயிடுவானோன்னு ஒரு பயம் வந்துச்சு. அப்போ இந்த தேவர்குல ராஜா எல்லாம் சேர்ந்து விஷ்ணு கிட்ட போய் இவனை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு தன்னோட 5வது அவதாரமான வாமன அவதாரம் எடுத்து ஒரு குட்டி பையனாட்டு இந்த மகாபலி கிட்ட போய் ஒரு 3 வரம் கேட்குறாரு. அப்போ மகாபலி எதையும் கொடுக்குற ஒரு மனசானனால நீங்கள் கேளுங்க நான் தரேன்னு கேட்டிருக்காரு. அப்போ இந்த வாமனன் வந்து 3 எனக்கு 3 அடி எடுத்து வைக்கணும்னு கேட்டிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் அடி நிலத்திலையும் அடுத்த அடி ஆகாயத்திலையும் எடுத்து வச்சுட்டு 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்கும்போது மகாபலி வந்து என் தலையில் வைங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது இதை பிடிச்சி போன விஷ்ணு என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு மகாபலிக்கு. நீ வருஷத்தில் ஒரு நாள் உன் ஊர் மக்களையும் உன் நாட்டு மக்களையும் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த நாளை தான் நம்ம கேரளாவில் ஓணம்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து நல்ல துணி அணிந்து நல்ல பூக்களம் எல்லாம் இட்டு மகாபலியை வரவேற்று நம்ம வீட்டில் எல்லாரும் முன்னேறணும்னு சொல்லிட்டு நல்ல ஃபுட்டெல்லாம் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு நாளை தான் இந்த ஓணமாட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஓணத்தோட குட்டி ஸ்டோரிஸ் இதுதான். இதோட ஒரு பெரிய ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம சேனல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி ஸ்டோரிஸ் ஆனால் நம்ம கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குட்டி ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அஜித் நான் சேனலையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட்